கோவை மேல் வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தேன் ரெஸ்டேன்ல ஒரு பெண் ஆளுமையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இவங்க ஒரு சிறந்த பேச்சாளர், பேராசிரியர், எழுத்தாளர், கவிஞர், சமூக ஆர்வலர், அரசியல்வாதி அப்படின்னு பல பரிணாமங்கள் கொண்ட தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள். தமிழ் இலக்கிய மேடைகள்ல திராவிட இலக்கியங்கள் தொடங்கி கீரா, ராமகிருஷ்ணன், பூமணி, ஜெயமோகன் அப்படின்னு நவீன எழுத்துக்கள் ஆகட்டும், கொங்கு நாட்டு பாரம்பரியமும் புது கவிதையும் மிக்க சிற்பியின் கவிதைகள் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே தன்னோட மேடைகள்ல தரக்கூடிய ஒரு வல்லவர் தான் தமிழச்சி அவர்கள். அந்த வகையில கோயம்புத்தூர் டாக்டர் என்ஜிபி காலேஜ்ல நடந்த உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் விருது வழங்கும் விழால கலந்துகிட்டு சிற்பி அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இலக்கியம் படைக்கும் படைப்பாளி எழுத்துக்கள், குறிப்பா பெண் படைப்பாளியோட எழுத்துக்கள் சமகாலத்தை பிரதிபலிப்பதா இல்ல, அதை சமகாலத்தை பிரதிபலிப்பதா எழுதணும் அப்படிங்கறத வழிகாட்டியவரே சிற்பி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம இலக்கிய படைப்புடன் புரவலர்களும் தேவை அப்படிங்கறத வலியுறுத்துற விதமா கல்வியையும் மருத்துவத்தையும் தன்னோட இரு கண்களா பார்க்கக்கூடிய திரு நல்லாஜி பழனிசாமி அவர்கள் இலக்கியத்தை பாதுகாப்பதற்காக உலக பண்பாட்டு மையம் நிறுவி இலக்கிய பணி செஞ்சுட்டு வருது நிச்சயமா பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கறதையும் தமிழச்சி அவர்கள் அந்த மேடையில சொல்லியிருந்தாங்க. தமிழ், அரசியல், இலக்கியம், கவிதை, பெண்ணியம் இப்படி பல திறன்கள் படைத்த அழகிய தமிழச்சி அவர்களுடைய பணி மென்மேலும் தொடர கோவை மேல் சார்பாக வாழ்த்துக்கள்.